இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் 211 நகுலவதி தில்லை தேவன். லண்டன் செய்திகள். இங்கிலாந்திலிருந்து இத்தாலிக்கு விடுமுறைக்கு சென்ற இளம் பிரித்தானிய தம்பதிகள் அங்கு மரணமாகி இருக்கிறார்கள். இத்தாலியில் கேபிள் கார் விபத்தில் 4 மரணம். விடுமுறைக்கு சென்ற பிரித்தானிய தம்பதிகள் 65, 58 வயதுடைய கணவன் மனைவி இருவரும் இதில் இறந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். பிரித்தானிய பாடசாலைகளில், அதாவது இங்கிலாந்து முழுவதும் உள்ள பாடசாலையில் நாளை முதல் காலை உணவு திட்டம், அதாவது 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் இருந்து 750 பாடசாலை மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்க இருக்கிறது புதிய அரசாங்கம். இதுக்காக இந்த பிரித்தானிய அரசாங்கம் 7 மில்லியன் பவுண்ட்களை ஒதுக்கி இருக்கிறது. கிரீஸ் நாட்டில் 3 வயது சிறுவன் மரணம். பிரித்தானியாவை சேர்ந்த தம்பதிகள் விடுமுறைக்கு இத்தாலி சென்றிருந்த கிரீஸ் நாட்டுக்கு சென்றிருந்த வேளை விடுதியில் தங்கியிருந்த போது இரவு உணவுக்காக தயாரான நிலையில் தனது மகனை காணவில்லை என்று தேடிய போது நீச்சல் தடாகத்தில் மயங்கிய நிலையில் அச்சிறுவன் கண்டுபிடிக்கப்பட்டான். வைத்தியசாலைக்கு எடுத்து சென்ற போது அவர் இறந்திருப்பதாக வைத்தியர்கள் தெரிவிக்கிறார்கள். ஐரோப்பிய நாட்டில் இருந்து எடுத்து வரும் இறைச்சிகள் இங்கிலாந்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடான ஜெர்மனி, ஹங்கேரி, ஆஸ்திரியா ஆகிய நாடுகளில் இருந்து வரும் இறைச்சி, வெண்ணெய், சாண்ட்விச் அதாவது பான் வகைகளை இங்கிலாந்து கொண்டு வரும் எல்லை பகுதியில் பரிசோதிக்கப்பட்டு அவைகளை கைப்பற்றி அளிக்கப்படும் என்று இங்கிலாந்து அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. 2வது ஆண்டாக இளவரசர் வில்லியமும் அவரது கேல்ட் மின்சி அவர்களும் 2 பிள்ளைகளும் அரச குடும்பத்தின் ஈஸ்டர் சேவையில் பங்கேற்கவில்லை. மன்னர் சார்ல்ஸும் அவரது மனைவியும் அதில் பங்கேற்றி உள்ளார்கள். லண்டன் மேயர் சாதிக்கான் வீட்டுக்கு முன் ஆர்ப்பாட்டம். 4 கைது. கத்திகளுடனும் வேறு உபகரணங்களுடன் நின்று ஆர்ப்பாட்டம் செய்த 4 போலீசார் கைது செய்திருக்க. அவற்றை தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஊறு செய்த விதத்தினால் அந்த 4 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இங்கிலாந்தில் வெடித்து சிதறிய வீடு. இங்கிலாந்தில் நொத்திங்ஹாம்ஷையரில் வீடொன்று வெடித்து சிதறியது. தீயணைப்பு படையினர் வந்து அதில் ஒருவர் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். இதனால் அருகில் உள்ள 8 வீடுகளும் 20 கார்களும் சேதம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நன்றி. மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடை பெறுபவன் நகுலவதி தில்லை தேவன். நன்றி.